நியூஸ் 18 டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த 15 நாட்கள் 1/11/2025 முதல் 15/11/2025 வரை உள்ள 15 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பிள்ளைகளுடன் கோபமே வேண்டாம். வயிறு சம்பந்தப்பட்ட சிறு உபத்திரமும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்களாக காணப்படுகிறது. சிலருக்கு தெய்வ மார்க்க பயணங்களும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம். வெளியிடத்தில் அநேகமாக எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு இருந்த மனக்குழப்பங்கள் தீரும். புது புது பொறுப்புகளுக்கு வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் வெற்றிகள் ஏற்படும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும். வாகனங்கள் ரொம்ப நாட்களாக 2 வருடமாக 3 வருடமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வாகனத்தில் மாற்றங்கள் வரும். முருகருடைய சுப்பிரமணிய புஜங்கத்தை படிப்பதும் கேட்பதும், முருகர் கோயில்களுக்கு சென்று விட்டு வருவதும், மனதில் இருக்கக்கூடிய படபடப்பும் பால்பிட்டேஷன் என்று சொல்வார்கள், அது குறைவதற்குண்டான அனுகூலமான சூழ்நிலை ஏற்படுவதை மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக உணரலாம். ஆக மொத்தத்தில் அற்புதமான 15 நாட்கள். குடும்பத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் கோபம் வேண்டாமே. அரசு துறை, தனிப்பட்ட துறை, மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வழக்குகளில் வெற்றி ஏற்படும். பழைய கடன்கள் பைசலாக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த ரிஷபத்திற்கு கண்டிப்பாக பைசலாகும். ரொம்ப நாட்களாக சுபகாரியத்தில் டக்கு டக்குன்னு தள்ளிக்கொண்டே போயிருக்கும். அதெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். சிவாலயங்களில் ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய், ஒரே ஒரு வில்வத்தை கொடுப்பது பெரிய வெற்றியும் மனசாந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். அதேபோல் நம்பவே மாட்டீர்கள், பணவரவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். எக்ஸஸாக போன மாதம் வரைக்கும் பணமே இல்லை என்றவர்கள் கொஞ்சம் பேங்க்கிலையோ அல்லது கோல்டு வாங்குவதோ வெள்ளி வாங்குவதோ என்று முதலீடுக்கு உண்டான அளவுக்கு பணவரவு ஏற்படுவது ரிஷபத்திற்கு ஆச்சரியமாக இருக்கும். உங்கள் ஜாதகம் அமோகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் சொல்வது டபுள் மடங்காக ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுபகாரியத்தில் இருந்த எல்லா சிக்கல்களும் தீரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர்களுடைய தேகாரோக்கியத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்வது முக்கிய தரும். முதுகு தண்டுவடமும் கழுத்து பகுதிக்கும் உடற்பயிற்சியை ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக செய்வது நன்மை தரும். மேலதிகாரிகளுடைய முழு வேலையும் நீங்கள் தான் எடுத்து செய்வீர்கள். கண்டிப்பாக வயிற்று சம்பந்தப்பட்ட, கழிவு பாதை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிரிகள் தேவையில்லாத ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் வெற்றிகள் என்னவோ உங்களுக்கு தான். இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். தொழில் மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். வியாபாரத்தில் மாற்றம், படிப்பில் மாற்றம் என்ற அனுகூலமான அமைப்பு சந்தோஷமான காலநிலையை ஏற்படுத்தும். அதேபோல் கண்டிப்பாக துர்கை வழிபாடு பெரிய நம்பிக்கையும், வாராகியை கும்பிடுவது விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும், வாராகி மந்திரங்களை கேட்பது, வாராகி காயத்ரியை கேட்பதெல்லாம் ஜெயத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏதோ இந்த 15 நாட்களுக்கு மட்டும் நினைக்காமல் எப்பவுமே வாராகி மந்திரத்தை உச்சாடனை செய்ய 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 பெரிய அற்புதம், பெரிய சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சுபகாரியத்திலும் மன வருத்த அமைப்பும் மாறுவதும், பழைய எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதும், நிம்மதியாக ரொம்ப நாட்களுக்கு பிறகு தூக்கம் ஏற்படுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் இல்லாமல் பிள்ளைகள் விஷயத்தில் சிறு சிறு விரயங்கள் காணப்பட்டாலும் அவை சுப விரயமாக மாற்றி கொள்வதும், பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யாமல் யார் செய்வார்கள் என்ற கான்செப்டுக்கு வந்தீர்கள் என்றால் மனம் தெளிவாகி சந்தோஷத்துடன் பிள்ளைகளுக்கு செலவு செய்வது ஏற்படக்கூடிய காலகட்டம்.
அற்புதமான காலகட்டம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஏற்றத்தை பெறுவீர்கள். இரத்த பந்த உறவுகள், இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், குறிப்பாக கொசுக்களால் ஏற்படக்கூடிய நோய் உபத்திரத்தில் அதிகமாக மாட்டக்கூடிய ராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள் கொசு வலையை பயன்படுத்துவது தான் சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. மேலும் கடகராசிக்காரர்களுக்கு திடீரென்று தாய்வழி உறவு, பூர்வீகத்தில் இருந்த சொத்து பிரச்சனை தீர்வது, பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீர்வது, பிள்ளைகளுடைய திருமணம், படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படுகிறது. சுபகாரிய தடைகள் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படுவது, திருமணத்தில் பந்தத்தில் பிரச்சனையாகி கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் கூட, கோர்ட்டு கேஸ் என்று அலைந்தவர்கள் கூட திடீர்னு யாரும் வேணாம் நமக்குள்ளே என்னத்துக்குன்னு சொல்லி கோர்ட்டிலே இவர்களே செட்டில்மெண்ட் ஆகி ஒன்று சேர்வதெல்லாம் ஏற்படுவது, மற்றவர்கள் ஆச்சரியமாக எதுக்கு இவ்வளோ அடிச்சுக்கிறீங்க, எதுக்கு இப்படி சேர்ந்துக்கிறீங்கன்னு மற்றவங்களே பிரமிப்பாகக்கூடிய அளவுக்கு குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். விட்டு கொடுக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றிகள் வரும். பெரிய அளவுக்கு அரசியல், அதே போல் தனிப்பட்ட துறையில் ப்ரமோஷன்லாம் வரவில்லை என்றெல்லாம் கவலைப்படாதீர்கள். எல்லாம் டிசம்பர் வரைக்கும் தான் சிறிது இழுத்து கொண்டிருக்கும். பிறகு எல்லாமே உங்களுக்கு சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் அடுத்த 3 வருடத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். கண்டிப்பாக தெய்வ வழிபாடுகளுக்கு துர்க்கையை பிடித்து கொள்வதும், தேக ஆரோக்கியத்தில் உங்களுக்கு வயிறு தான் பெரிய தொந்தரவு, முதுகு தண்டுவடத்திலும் பார்த்து கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவதும், துணை அல்லது துணைவியாருக்கு உங்களுக்கும் இருந்த மன வருத்தங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பும், சண்டை சச்சரவுகள் இருந்தவர்களெல்லாம் மாறி அன்பு செருகக்கூடிய காலகட்டமும், காது மூக்கு தொண்டை சைனஸு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், வண்டி வாகனங்கள் மாற்றங்கள் மனதிற்கு தெளிவை ஏற்படுத்துவதும், வேலைக்காரர்கள் உபத்திரம் படிப்படியாக குறைவதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். நிம்மதியாக ரொம்ப நாட்களுக்கு பிறகு தூங்கக்கூடிய அமைப்பு, சந்தோஷமான சூழ்நிலை, அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். விஷ்ணு வழிபாடு, விஷ்ணு காயத்ரி ஜபிக்க பெரிய அளவு வெற்றிகள் ஏற்படும். திடீரென்று தெய்வீக வழிபாடுகள், தெய்வ மார்க்க பயணங்கள் எல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதை ஆச்சரியத்தக்க அளவுக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. குடும்பத்தில் அந்நியர் தலையீடோ, காதல் அமைப்பில் நண்பர்கள் தலையீடோ விடாமல் பார்த்து கொள்வது சிம்மத்திற்கு பரிபூர்ணமாக அமைப்பை ஏற்படுத்தி தரும். ப்ரமோஷன் வருவதோ, இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். பெற்றோர் பெரியோர் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். அவர்கள் ஏதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு பிடிக்காமல் போகலாம். ஏனென்றால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தேவையில்லாத குடும்பத்தில் உறவுகளால் தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள், கன்னியா ராசிக்காரர்கள் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி, குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, மறுமண அமைப்புக்கு அனுகூலமான அமைப்பு, எல்லா விஷயத்திலும் ஏற்றங்கள் குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இளம் வயதினராக இருக்கட்டும், ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பாக இருந்தாலும் நன்மைகள் ஏற்படும். பெருமாள் வழிபாடு, கோவிந்தநாமாவளி வழிபாடு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். சுப்பிரபாதத்தை டெய்லி கேட்பது பெரிய சந்தோஷத்தையும் ஜெயத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வேற்றுமொழி நாட்டில் அதிகமாக செல்வாக்குடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள், கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற மாற்றங்கள் டக்குன்னு ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் காதல் அமைப்பு பெற்றோர்களாலும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போல் மனதில் இருந்த நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, இன்டீரியர் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அலர்ஜி விஷயத்தில் கவனம். தைரியம், தன்னம்பிக்கை, கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. அபிராமி அந்தாதி 40வது பாட்டு
59வது பாட்டு 75வது பாட்டை படிக்க படிக்க ஒரு குறையும் நிச்சயமாக வராது. தெய்வத்தில் பார்வதி தேவி வழிபாடு செய்வது, பார்வதிக்கு வெண்தாமரையோ மல்லி கொடுப்பதோ சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக வார்த்தைகளில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பல்லு, காது, மூக்கு, தொண்டை, தலைவலி, அந்த அலர்ஜி என்று சொல்வார்கள், முகத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். ஆயில் புல்லிங் செய்யக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் அளவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். சனி உச்சம் பெறக்கூடிய ராசி. சனி பிரீத்தி என்பது நல்லெண்ணெயை வாயில் போட்டு 20 நிமிடம் காலையில் வெறும் வயிற்றில் காகலிங் செய்து துப்பி விடுவது பெரிய அளவுக்கு பிரீத்தியாக பார்க்கப்படுவது. மருத்துவத்தில் அது அதிசயங்கள் செய்தாலும் ஜோதிடத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது, எதிரிகள் விஷயத்தில் வெற்றிகள் ஏற்படுவது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், வாகனங்கள் அனுகூலங்கள், நண்பர்கள் உறவினர்கள் மூலியமாக சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு. டக்குன்னு சுபவிரயம் காணப்படும். கண்டிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட லோ பிபி, ஐபிபி, சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் போன்ற விஷயத்தில் அதிகமாக பார்த்து கொள்வதும், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படுவதும், உடனிருப்பவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெளியிடத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும் பயணிப்பதும் நன்மை ஏற்படுத்தி தரும். உறவு முறைகளில் கோபதாபங்கள் வேண்டாம். கண்டிப்பாக தொழில், உத்தியோகம், சுபகாரியங்கள், பிள்ளைகள் விஷயங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலங்கள் டக்குன்னு ஏற்படுவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆச்சரியமான நன்மையான அமைப்பை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு, துர்கை வழிபாடு, முருகர் வழிபாடு, 3 தெய்வத்தினும் வழிபாடு, 3 தெய்வ மந்திரங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதையும், காரிய சித்தி மாலை, சுப்பிரமணிய புஜங்கம் அப்படியே சொல்லிக்கொண்டே இருக்க அனுகூலங்கள், துர்கை கவசத்தை கேட்க எல்லா விதமான வெற்றிகளும் லாபங்களும் சந்தோஷங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வாகனங்களிலும் பகைவர் விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். உணவே நஞ்சாகக்கூடிய காலகட்டம். ஹோட்டலிலெல்லாம் சாப்பிடக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் கெட்டுப்போன உணவு இல்லாமல் பார்த்து கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். லாபம், சந்தோஷம், அசைய பொருள் சேரை, வைரம், தங்க நகைகள், வெள்ளி நகைகள் வாங்கக்கூடிய பிராப்தம், இடம் விட்டு தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாட்களாக 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகளாக விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது, மனதில் ஒரு சாந்தமும் சந்தோஷமும் நம்பிக்கை ஏற்படுவது, ரொம்ப நாட்களுக்கு பிறகு உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை, நல்ல உங்களுக்கு பிடித்த ஹோட்டலுக்கு சென்று சாப்பிடுவது போன்ற நல்ல விஷயங்கள், சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய பிராப்தமெல்லாம் சிலருக்கு ஏற்படுவது ஆச்சரியமான முன்னேற்றமான அமைப்பை தரும். வீடு கட்டுவது, வீடு மாற்றுவது, இன்டீரியர் பண்ணுவது போன்ற விஷயங்கள் அனுகூலத்தை தரும். தொழில் விஷயத்தில் பதவி உயர்வுகள் ஏற்படும். தொழிலில் ரொம்ப நாட்களாக தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். இன்டர்வியூ எல்லாம் பாஸ் கூட பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேகாரக்கத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் கழுத்து பகுதி, ஹார்மோனல் இம்பேலன்ஸு, முதுகு தண்டுவடம், கால் பகுதி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி செய்யாத தனுசு ராசிக்காரர்கள் கஷ்டப்படுவது கண்டிப்பாக ஏற்படும். எனவே டெய்லி ஒரு 20 நிமிஷமாவது ஏதாவது எண்ணெய் திட்டி கொண்டாது உடற்பயிற்சி செய்து கொள்வது தான் சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. எப்பொழுதும் நரசிம்மர் வழிபாடு பகல விதத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரும். செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சைப்பழ ஊறுகாவும் தானம் கொடுப்பது சுபவிரய பிராப்தத்தை ஏற்படுத்தும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலம், வியாபார ரீதியாக ஏற்றம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது மகர ராசிக்காரர்களுக்கு ஜெயத்தை ஏற்படுத்தி தரும். உத்தரவாதத்துடன் எல்லா விஷயமும் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதும் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். திருமண தடை, புத்திர சந்தான தடை,
வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, நகைகள் வாங்குவதெல்லாம் ரொம்ப நாளாக தொந்தரவாக இருந்த அமைப்பெல்லாம் மகரத்துக்கு மாறுவது ஆச்சரியமாக இருக்கும். வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடாதீர்கள். நரம்பு ப்ரெஷர் ஏறாமல் பார்த்துக்கொள்வதும் ப்ரெஷர் குறையாமல் பார்த்துக்கொள்வதும், குறிப்பாக உப்பு அதிகமாக எடுத்துக்கொள்வதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் மகர ராசிக்காரர்கள் மாட்டுவார்கள். எனவே லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை ஒரு முறை செய்து கொள்வது உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு கெடுபலன்கள் இல்லாமல் நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. குருவின் அதிச்சாரம் தேவையில்லாத குடும்பத்தில் உபத்திரத்தை ஏற்படுத்தும். ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனம். விநாயகர் வழிபாடு சகலத்திலும் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக சுபவிரய பிராப்தம் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மன அழுத்தம் கூடவே கூடாது. வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கழிவு பாதையில் ஏற்கனவே உபத்திரம் இருப்பவர்கள் அதீத கவனம். மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். குறிப்பாக சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு ஒரு முறை உடற்பரிசோதனை திட்டினாலும் பரவாயில்லை செய்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு சின்ன உபத்திரம் காட்டும், உடனடியாக தெய்வத்தினுடைய கடாட்சத்தில் தீர்த்துவிடும். குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். எனவே எப்பொழுதும் நாராயணியத்தில் இருக்கக்கூடிய 100வது பாடலையும், எந்த விநாயகர் எந்த பெருமாளையும் பார்த்தாலும் குருவாயூர் கிருஷ்ணரை நினைத்து கும்பிட அதீத நன்மைகள் ஏற்படுத்தி தரும். சென்னையில் இருந்தால் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இருக்கக்கூடிய, நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் சன்னிதானத்துக்கோ, உங்கள் ஊர் பக்கத்தில் ஏதாவது குருவாயூர் கிருஷ்ணர் கோயிலோ கிருஷ்ணர் கோயில் இருந்தாலும் போயிட்டு வருவது விசேஷமான அமைப்பை தரும். பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தந்தாலும் ஒரு விதமான பதட்டமும் மன வருத்தமும், ஏதோ தப்பு நம்ம பண்ணிட்டோமோன்ற வருத்தமும் ஏற்படும். எனவே கும்பராசிக்காரர்கள் மெடிடேஷனை கற்றுக்கொள்வதும் தியானம் செல்வதும், ஒரு 10 நிமிஷம் ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சாடனையை ஓட விட்டு, யாருடைய தொந்தரவும் இல்லாமல் செல்ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பொறுமையாக உட்கார்ந்து தியானத்தில் உட்கார்வது பெரிய பலத்தை உங்களுக்கு அடுத்த ஒரு 23 மணி நேரமும் 50 நிமிடமும் கிடைக்க வைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக தேகாரோக்கியத்திலும் மன அழுத்தத்திலும் அதீத கவனமாக பார்த்து கொண்டால் மற்ற எல்லா விஷயங்களும் நன்மை ஏற்படுத்தி தரும். எல்லா விதத்திலும் ஏற்றங்கள், லாபங்கள், சுபவிரயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசி கும்பம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஒரு கண் வைத்து கொள்வதும், அவர்களுடன் தர்க்கம் செய்யாமல் அவர்களை சபிப்பதெல்லாம் கூடவே கூடாது என்பதையும் மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அசையாமசைய பொருள் சேர்க்கை, முதலீடுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் விநாயகர் வழிபாடும் பைரவர் வழிபாடும் சகல விதத்தில் மீனத்திற்கு ஏற்றத்தை தரும். எப்பொழுதும் குருவின் பார்வை இருப்பதனால் ஏதாவது மகான்கள் வழிபாடு செய்ய சுபகாரியங்கள் எல்லாம் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். தொழில் ரீதியாக மாற்றங்கள் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த கூட்டாளி பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஜென்ம சனியில் இருப்பதனால் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் கஷ்டங்களும் மன வருத்தங்களும் கண்டிப்பாக வரும். யாரையும் நம்பாதீர்கள். காலையிலையோ ராத்திரியோ நடுராத்திரியோ தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 30 நிமிடம் உங்களுடைய உடற்பயிற்சி இந்த உலகத்திற்கு தேவை என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மற்றபடி எல்லா விஷயமும் ஏற்றத்தை தரும். எல்லா விதமான சுபகாரியமும் வேண்டாமே நீங்கள் சொல்லாதீங்க, ஜோசியர் இடத்துலலாம் கேட்காதீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணலன்னா பிறகு ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஏப்ரல் மே வரைக்கும் தள்ளி போய்விடும். எனவே டக்குன்னு ஆரம்பிங்க. அஷ்டமி பார்க்குறது, நவமி பார்க்குறது எல்லாம் இல்லாமல் தெய்வத்தின் மேலும் குலதெய்வத்தின் மேலும் பாரத்தை போட்டு ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நன்மை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். எல்லா விதமான ரிஸ்க்கும் தைரியமாக எடுக்கக்கூடிய ராசி
மீன ராசி. இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 1/11/2025 முதல் 15/11/2025 வரை உள்ள 15 நாட்களுக்கு பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.